சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வாயிசு சின்னையா, கொலை நடந்த ஸ்பாட்டுக்கு இன்ஸ்பெக்டர் வர சொன்னாரு. வாங்க போயிட்டு வந்துடலாம். இல்ல ஈசு, நான் இப்ப எங்கேயும் வரல. ஏன் சின்னையா, ஏதாவது வேலை இருக்கா? ஆமா. என்ன வேலை? அம்மா ஜெயில இருந்து சீக்கிரமா வெளியே வரணுங்கிறதுக்காக நான் குலசாமியை வேண்டிக்கிட்டு இந்த நிமிஷத்துல இருந்து நான் எதுவுமே சாப்பிடாம விரதம் இருக்க போறேன். என்ன சொல்றீங்க சின்னையா? விரதம் இருக்க போறீங்களா? ஆமா ஈசு. சின்னையா, கொலசாமிய வேண்டிக்கிட்டு விரதம் இருக்கிறது நல்ல விஷயம் தான். சரியா சொன்ன ஈசு. ஆனா விரதம் இருக்க உங்களால முடியாது. அதனால உங்களுக்கு பதிலா நான் விரதம் இருக்கேன். என்ன ஈசு புசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட? நான் என் அம்மாக்காக என் உயிரையே கொடுப்பேன். அப்படி இருக்கும்போது என்னால 3 வேளை சாப்பிடாம கூட விரதம் இருக்க முடியாதா என்ன? நான் இருப்பேன் ஈசு. எனக்கு இதனால எந்த கஷ்டமும் இல்ல. இல்ல சின்னையா, நான் சொல்றத கேளுங்க. ஈஸ்வரி, அண்ணிய நினைச்சு என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நைட்டு பூரா கண்ணே மூடல. அண்ணி எப்படி இருக்காங்களோ, எந்த நிலைமையில இருக்காங்களோன்னு நினைச்சு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஈஸ்வரி. ஈஸ்வரி, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது. அக்காவை எப்படியாவது வெளியில கூட்டிட்டு வந்துரு. இவர் விடிய விடிய புலம்பிட்டே இருந்தாரு. அன்னைக்கு இப்படி ஒரு நிலைமைனதும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் இப்ப இன்ஸ்பெக்டர் தான் பார்க்க போறேன் சார். அத்தைய நினைச்ச சின்னையாவும் நைட்டெல்லாம் அழுதுட்டு தான் இருந்தாரு. அத்தைய எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். சரி ஈஸ்வரி, பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வா. சரிங்க மங்கையம்மா, வரேன். சின்னையா, ஒரு நிமிஷம் வாங்க. என்ன ஈசு எதுவுமே சொல்லாம கூட்டிட்டு வர? என்ன சின்னையா, நான் சொல்றத கேளுங்க. நீங்க விரதம் இருக்கலாம் வேண்டாம். ஏன் ஈசு? உங்களால முடியாது சின்னையா. ஓ, நீ ஏன் இப்படி முடியாது முடியாதுன்னு சொன்னா அப்புறம் என்னால எதுதான் முடியும்? நீ மட்டும் முடியும்னு ஒரு வார்த்தை சொல்லி பாரு, கண்டிப்பா என்னால இந்த விரதத்தை இருக்க முடியும். ஈசு சொல்லி ஈசு. சரிங்க சின்னையா, உங்க இஷ்டம். ஐயா, அம்மா இன்னைக்கு லட்சியமே உனக்காக விரதம் இருக்கிறதா. அதனால கண்டிப்பா நான் இந்த விரதத்தை நல்லபடியா இருந்து முடிச்சிருவேன். நீ உனக்கு கவலைப்படாத, நீ போயிட்டு வா. சரி வரேன். வரேன் சின்னையா. பை. அழகு, நீ நினைச்ச மாதிரியே விரதத்தை இருந்துடலாம். இந்த பிரச்சனை எல்லாம் நல்லபடியா சரியாகி அண்ணி சீக்கிரமே வீட்டுக்கு வரணும். கடவுளே. அதெல்லாம் அம்மா வந்துருவாங்க. என்னடி பசிக்குதுமா, டிஃபன் ஏதாச்சும் பண்ணு. ஏய், அண்ணி ஜெயில இருக்கிறத நினைச்சு என்னால ஒரு வேலையும் பார்க்க முடியல. அதனால யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ அவங்க ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. ஹோட்டல்ல இருந்தா ஏங்க, நீங்களே ஆர்டர் போடுங்க. சரி, யாருக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரு பொங்கல், பூரி, வடை. சரி. பொங்கல், பூரி, வடையா? ஏங்க, நான் நைட்டும் சரியா சாப்பிடல. அதனால ரவா தோசை, ஒரு ஆனியன் தோசை, ஒரே ஒரு மசால் தோசை போதும். ஆனியன் தோசை, மசால் தோசையா? சித்தப்பு சித்தப்பு, என்ன விட்டுறாதீங்க. அடே கோடாரி காம்பே. சொல்லு. எனக்கு 5 ஆப்பம் 5 இடியாப்பம். 5 ஆப்பம் 5 இடியாப்பமா? ஏன்டா அதோட நிப்பாட்டிட்ட? இன்னும் அது கூட சேர்த்து 5 ஊத்தாப்பத்தையும் சொல்ல வேண்டியதானே? தீக்குச்சி. சித்தப்பு, மறந்து போயிட்டு பாருங்க. 5 ஊத்தாப்பம் சேர்த்துக்கிறேன். நம்ம மனசுக்குள்ள நினைச்சதை அப்படியே கரெக்டா கண்டுபிடிச்சிட்டானே. நம்ம மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டோமோ? என்ன மாம்சு, இவ்ளோ நேரம் யோசிக்கிறத பார்த்தா லிஸ்ட் ரொம்ப பெருசா இருக்கும் போலயே. அதெல்லாம் எதுவும் இல்ல. அழகு, உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, சேர்த்து ஆர்டர் போட்டுறேன். இல்ல சித்தப்பு, எனக்கு எதுவும் வேண்டாம். அம்மா இந்த கேஸ்ல இருந்து வெளியே வர வரைக்கும் நான் குலசாமியை வேண்டிக்கிட்டு இன்னில இருந்து உண்ணாவிரதம் இருக்க போறேன். என்னது, விரதம் இருக்க போறியா? என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? ஆமா அத்த, நான் அம்மாக்காக விரதம் இருக்க போறேன். அழகு, நீ விரதம் இருக்க போறன்னு சொல்றதையே பாவமா சொல்ற. எதுக்கு இந்த விஷ பரிச்சையெல்லாம் சொன்னா கேளு அழகு. அதெல்லாம் நான் கேக்குற மாதிரி இல்ல சித்தப்பு. நான் முடிவு பண்ணதுதான். புடிவாதம் பிடிக்காத அழகு. விரதத்தை ஆரம்பிச்சிட்டனா பாதியிலே நிறுத்த கூடாது. நான் நிறுத்த மாட்டேன் சித்தி. மாப்பிள்ள
உங்க மனசு எனக்கு புரியுது மாப்பிள. ஆனா சாப்பிடாம இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு பழக்கம் இல்லையே மாப்பிள. என் அம்மாக்காக நான் பழகிக்க வேண்டியதான் தா. வேணும்னா நீ இப்ப இந்த டிஃபனை சாப்பிட்டுட்டு அப்புறமா விரதம் இருக்கலாம்ல மாம்ஸ். அதுக்கு பேரு வேறதமே இல்ல. நீ முதல்ல போறியா உள்ள? ஈஸ்வரி தான் உன் அம்மாவை சீக்கிரம் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டால. ஈஸ்வரி சொன்னதுதான் செய்வா, செய்யறதுதான் சொல்லுவா. உனக்கு அந்த நம்பிக்கை இல்லையா? நான் எனக்கு ஈஸ்வரி மேல நம்பிக்கை இல்லைன்னு உங்கள்கிட்ட சொன்ன சித்தி. ஈசு ஒரு மருமகளா அவளால முடிஞ்சதை அம்மாக்கு பண்ணிக்கிட்டு இருக்கா. ஒரு மகனா என்னால முடிஞ்சதை நான் பண்றேன். எனக்கெல்லாம் ஒண்ணு இந்த இட்லி, தோசை, பூரி, பொங்கல், இடியாப்பம், வடகரி இதெல்லாம் ஒண்ணு முக்கியம் கிடையாது. எனக்கு அம்மா தான் முக்கியம். போங்க எல்லாரும் வழி விடுறாத பக்கம். நான் என் அம்மாக்காக விரதம் இருக்கிறத மாப்பிள என்ன இப்படி பேசிட்டு போறாரு? ரம்யா வா வா தம்பி. போமா. பஸ் 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 நில்லுங்க பஸ், நில்லுங்க பஸ். என்னடா பஸ் என்ன பஸ் பஸ் நான் சொன்ன யோசனை நானே வாபஸ் வாங்கிக்கிறேன். ஏன் என்னாச்சு இப்போ? இல்ல பஸ், நான் அவசரப்பட்டு அப்படி ஒரு யோசனை உங்களுக்கு சொல்லிட்டேன். ஆனா அண்ணியும் மத்தவங்களும் சொல்றப்பதான் என் மண்டபில பளிச்சுன்னு பல்ப் எரிஞ்சுது. உனக்கு இந்த வேறதான செட் ஆகுது பஸ். உரைக்காது பஸ். நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. எல்லாருக்கும் பொதுவா 3 வேளை பசிக்கும்னா உனக்கு 6 வேளை பசிக்கும். நீ சரிப்பட்டு வர மாட்ட. டேய் டேய், எதுக்கு நான் சரிப்பட்டு வர மாட்டேன்? பட்னியா கிடக்குறது தான். ஓஹோ, நீ நல்லா யோசிச்சு பாரு பாஸ். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இந்த குலசாமி கோயில்ல அர்ச்சனை பண்றது, அபிஷேகம் பண்றதுன்னு கொஞ்சம் சிம்பிளா யோசிங்க. டேய் தீக்குச்சி, தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடு. என்னால என் அம்மாக்காக விரதம் இருக்க முடியும்டா. டேய், உன்னை கொளுத்தி புடுவேன்டா கொளுத்தி. பாஸ், நீங்க எப்படிப்பட்ட ஆளுன்னு மறந்துட்டு பேசிருக்கீங்க. ஹோட்டலுக்கு போயிட்டு விதவிதமா ஆர்டர் கொடுத்துட்டு அதை எடுத்துட்டு வர சப்ளையரு ஒரு 5 நிமிஷம் லேட் பண்ணா பசி தாங்காம சத்தம் போற ஆளு நீ. உன்னால சாப்பிடாம எப்படி பாஸ் இருக்க முடியும்? நீ என்ன சொன்னாலும் என் அம்மாக்காக என்னால விரதம் இருக்க முடியும்டா. சரிதான், நான் சொல்றத சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம் பாஸ். நான் போயிட்டு ஆப்பம், இடியாப்பம், அப்புறம் என்ன ஊத்தாப்பம், ஊத்தாப்பம் இது எல்லாத்தையும் சாப்பிட்டு ஏன் போட்டு வரேன். வரேன் பாஸ். டேய் என்ன பாஸ் வரியா? நீயும் வரியா? டேய், நான் உன் பாஸ் இல்லையாடா? நான் என்னுடைய அம்மாக்காக விரதம் இருக்கிறப்போ நீ விட்டு போய் சாப்பிட்டா வரலாறு உன்னை மன்னிக்குன்ற. எனக்கு வரலாம் முக்கியம் இல்ல பாஸ், எனக்கு சோறு தான் முக்கியம். ஏண்டா டேய், இதெல்லாம் ரொம்ப அநியாயம்டா. ஏண்டா, உனக்கு இந்த பாசை விட அந்த சாப்பாடு முக்கியமா போச்சுல்ல? ஆமா பாஸ், சாப்பாடு தான் முக்கியம் சொல்ற சங்கத்தோட தலைவரா இருக்கிற உறுப்பினர்லாம் சேர்ந்து என்ன தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஒன்ன அப்ப அம்மாக்காக நீ எதுவுமே பண்ண மாட்டல்ல? யார் சொன்னது? அம்மாவுக்காக குலசாமி வேண்டிக்கிட்டு நான் மொட்டை போட போறேன் பாஸ். ஆனா பட்னியா இருக்க முடியாதுப்பா, நான் வரேன். டேய் டேய் டேய், மொட்டை போடுற விஷயத்தை ஏன்டா என்கிட்ட சொல்லல? பழி வாங்கிட்டியாடா நீ துரோகி. இருக்கட்டும்டா. சார், ஃபுட் டெலிவரி சார்.